நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் டைகர் கேமிங் தமிழ். நம்ம கேம் குழப்பலாம் வாங்க. என்னடா கிளவி இப்படி போஸ் கொடுத்துட்டு நிற்கிது. இன்றைக்கி நம்மளை போட்டு நொறுக்க போஸ். சரி அடி வாங்கிதே ஆகணும். அண்ட் பை டைம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ நம்ம ஈஸியிலே வச்சு விளையாடுவோம். ஹே ஈஸியில் வச்சாச்சு. வாங்க 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 வாங்க, பொறுமையாக போகலாம். எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்தா எந்த கிழக்கு பையடா எடுத்து படிப்பேன். என்னடா அது கருப்பாக இருக்கு. ஐயோ கிளவி வந்து அடிக்க போதா. டே 1 ரொம்ப பகிரங்கமாக இருக்கு. அப்பா இவர் பெருசா வெட்டி கிழிச்சாரு. இப்படியே அப்பான்னு எழுதியிருக்கிறாரு. போவோம். நான் எங்கே இருக்கேன்? ஏய் பழைய படத்தில் மாதிரி கம்மியாக. இங்கே ஒரு ஜாடி இருக்கு. நம்ம போட்டு விளாட்லாமா அதுக்கு? புச்சியோ கீழே ஒன்று வச்சு. என்ன ஏதோ சவுண்டு கேட்குது. கட்டில் கடியில் போகலாமா? ஏங்க ஏதோ சவுண்டு கேட்குது. ஐயோ யாருக்காவது இருக்காங்க. அட இந்த கிளவி எங்கே மாதிரி பிடிச்சி பார்ப்போம். நாங்கள் அடியில் இருக்க உன்னால் குளிய முடியாது கிளவி. க்ளோசெட்டில் வந்துருச்சே. ஐயோ சாமி. கிளவின்னு பார்த்தா இப்படி பண்ணுது. என்ன கிளவிங்கிறியாடா? இந்த இருக்கடா. ஐயோ இன்னைக்கு நம்மளை என்ன பண்ண போகுதுன்னே தெரியலையே. சரி வேறு வழி இல்லை, நம்ம வெளியில் தான் போகணும். கதவை திறப்போம். வெளியில் வாங்க வாங்க வாங்க. இவ்வளோ ஒதுக்க முடியுமா? ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஷேப் பண்ணாமல் புச்சுக்கியும். ஐயோ சித்தராரா. நல்ல வேலை. அதுபோல் குரங்கோட மோசமாக தவிரேன். இதெல்லாம் பார்த்தா குரங்கே சூசைட் பண்ணி செத்துட்டு போயிடும் கைஸ். அந்தளவுக்கு குதிக்கிறேன் இவன். ஐயோ கிளவி மாட்டிக்கிச்சே. பாவம் கிளவி. என்னடோ என்ன மாட்டிக்கிறே சொல்லியட பேராண்டி. நீ வாடா உனக்கு வச்சு சாம்பார் இல்லாமல் உன் மண்டையை உடச்சி மண்டை கசாயம் செய்யறேன்டா. சரி விடு வீரவசனம் பேசாத. திறந்து போட்டாச்சும் வருதான்னு பார்ப்போம். இல்லை பக்குன்னா அப்படியே நின்றுக்கும். சரி விடு, என் பாட்டியாக போயிட்டு என்ன பண்ணுறது. ஐயோ சாவுடா. ஆமாம் இதுக்கு தான் சொல்லுவாங்களா, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 100 தாட்டி யோசிக்கணும்னு. டே 3 என்னடா அதுக்குள்ளே டே 3 வந்துருச்சா? இந்த கிளவி கூட ஒரு நாளே இருக்க முடியாது. நான் 3 நாள் இருந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்கும். எந்திரிங்க. வா மண்டையில் அடித்து மட்டையாகிடுச்சுல அந்த கிளவி. ஏங்க எனக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த அடியில் குடிச்சு அங்கே போய் போட்டு கொஞ்ச நேரம் விளாடுவோமா? குடிச்சிரு பச்சை குடிச்சாச்சு. இப்போ தப்பு பண்ணாமல் என்ன பண்ணுறோம்? அந்த ஜாடி எடுத்து கீழே போட்டு கிராணி கூட விளையாட போகிறோம். ஓ புச்சிக்கியும். அப்பா இப்போ தான் அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. கிளவிடா அவ்வளோ எவ்வளோ நேரம் மேலே தான் இருந்திருக்கோம் அந்த கிளவி. சொட்ட கிளவி, இன்னைக்கு உன்னைய கைமா பண்ணிடுறேன். அப்பா அந்த கிளவி என்ன ஒரு ஆட்டம் ஆடுங்க சாமி. எப்படியாச்சும் அந்த கிளவிட்டேருந்து தப்பிச்சே ஆகணும்டா. இன்னைக்கு தப்பிக்கலண்ணா. ஐயோ பேரை மாற்றிக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப அசிங்கமாக போயிருமே. இருங்க முடிஞ்சா தப்பிப்போம். ஃபஸ்ட்டு ப்ரொசஸ்ரா பெருமையாக இருப்பேன்டா. வீரவசனமாக பேசலாம். நம்ம பேசுகிறது நமக்கு தானே தெரியும். கிளவி இங்கே போகிறோம் மேல் போகிறோம். ஐயோ இன்னும் மறந்து போச்சு. ஐயோ என்னோட பேராட்டி அடிச்சிட்டு சிரிப்பா பாரு. கிளவி சொட்ட கிளவி என்ன அடிச்சிட்டு எவ்வளோ தைரியம் அவனை அடிப்பா. இன்னைக்கு என் ஃபுல் பவரை காட்டுறேன்டா. ஐயோ என்ன மூஞ்சியில் ரத்தமாக இருக்கு. எவனும் பான்பீடா துப்பிட்டான் நான் மேலே. இல்லை அந்த கிளவிய வாயில் அந்த ரத்தம் தான் தெரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு மண்ணாங்கட்டியும் அந்த ட்ராவை. சரி பெட்டு கட்டியில் தூங்கும்.
அப்பா திருப்பி எந்திரிக்கலாம் வாங்க. சரி 5 நிமிஷம் படுத்துருப்போமா படுத்துருப்போமா எந்திரி. நேப்பம் வருது. எந்திரிச்சாச்சு சார் பண்ணி. அதெல்லாம் அப்படி தான் நம்ம தப்பிக்கிறதில்ல, அவ்வளோ குறியாக இருக்கும். இந்த கதவுக்கு பின்னாடி விழுந்துக்கிட்டு இந்த கதவை சேர்த்துட்டு இந்த கிளவி உள்ளது போட்டு மாட்டிக்க வச்சிடலாமே. என்னோட அந்த கிளவி உன்னையே காணும். நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப தான் வரட்டாமே அப்படின்னு வருது. போகணும்னு நினைக்கிறப்ப தான் ஐயோ போகவே மாட்டேங்குது. சரி வேறு வழி இல்லை, நம்ம வெளியில் போய் சாகிறதான் ஒரே வழியாக. ஹாலில் மாட்டியிருக்கா, இதுவே எனக்கு தெரியலையே. எனக்கு கிளம்பி வந்துட்டாலும் வந்து இன்னும் எடுக்கவும் முடியல, மூவ் பண்ணவே முடியல என்னால் சத்தியமாங்க. ஆஹா வேறாடி செத்துடியான்னு எப்படி சிரிக்குது பாருங்க இந்த கிளவி. இது பேர் தான் கிளவி. அப்பா லாஸ்ட் டே தப்பிச்சாங்க. ஓமோ ஒரே ரத்த கிளவியாக இருக்கு நம்ம மூஞ்சிலாம். அப்படி அடித்து படுக்க போட்டுருச்சு இந்த கிளவி. எப்படா இந்த கிளவிட்ட தப்பிக்கிறது? கைஸ் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ இல்லை அடுத்த வீடியோ வேணால் நம்ம தப்பிக்க ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்க வேண்டியதான். அதை விட்டால் வேறு வழியே இல்லை நமக்கு. சரி இப்போ நம்ம போய் சாக தான் போகிறோம், ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியாது. சரி பாய். இல்லை எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, உள்ள ஏதாச்சும் பொருள் இருந்தால் அதை வச்சு விளையாடலாமா சாகிற வரைக்கும்? சரி பண்ணுவோம். இன்னும் கிளவி திடீர்னு வந்துச்சு, என்ன பண்ணுறது? நம்ம பிளான்லாம் வேஸ்ட்டாக போயிருமே. சரி வேறு வழி இல்லை, பண்ணிட்டே ஆகணும். நினச்சேன் நாங்கள் அழுத இடத்த தான் ஓடுறான் அந்த ரூம்குள்ளே கதவை திறந்துக்கிட்டே வருதான்னு பார்த்துக்கோ. வரலாமா போயிடுறவா வாங்கடா உள்ள போய் தேடுவோமா. ஐயோ கல்லை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ தண்ணி விட்டோம். கல்லை வந்துருச்சா? ஐயோ வரலையா? என்னடா அது நம்ம நேரம் கிளவி வந்து தொலைய மாட்டேங்குது. சரி போய் கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். இந்த கிளவியை வர வைக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே. என் கிளவி நீ சாவடிக்கு தான் போல, இப்படி வந்து செத்து போயேன். இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதில் கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. சரி வெளியில் போய் போடுவோம் கீழே. இது பர்த்டே கிஃப்ட். சூப்பர் அப்பே. சரி நம்ம எப்படி சாக போகிறோம், எப்படி சாகிறோன்னு பார்ப்போம். நம்ம மூஞ்சியில் ஒரு ரத்த கரையாக இருக்குது. இல்லை ஸ்லோ மோஷனில் இருக்கேன், மூவ் பண்ணக்கூட முடியல என்னால். ஐயோ என் தலையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கீங்க பாருங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ண மூவ் பண்ண முடியல. க்ளோஸ்அப்பில் மூஞ்சியை காமிக்க வாயை பாருங்க, ரத்த பல்லு, சரியான ரத்த பல்லுங்க அது. ஐயோ சாப்பிட்டு ஒரு அடி அடிச்சிச்சிங்க. லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஒரு அடி, சாப்பிட்டு ஒரு அடி. பச்சாக் பின்னாடி சவுனுக்கு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் கண்டுக்காதீங்க. வெல்கம்.